என்ன டவுட்டு? இந்த ஊதாரி மைந்தன் ஊமையில அந்த மகன் அவரோட பாவத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படிதான் தாத்தா? ஆமா, அவர்தான் அவரோட பாவத்தை உணர்ந்துட்டாருல்ல. அந்த மகன் பாவத்தை ஏத்துக்கிட்டு வெளியூர்லயே சுத்திக்கிட்டு இருந்தாரா என்ன? அந்த ஊதாரி மகன் கதையிலே கொஞ்சம் ஆழமா போயிட்டீங்க போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, அந்த மகன் என்ன பண்றாரு? நான் வந்து சாக்கடையில இருக்கிறேன், சாப்பாடு இல்லாம இருக்கிறேன், பன்றியோடு பன்றியா இருக்கிறேன் அப்படின்றத ஏத்துக்கிட்டு, அதுக்கு காரணம் என்ன? நான் தான் தவறு செய்தேன். அப்பாவிடமிருந்து திரும்பி வந்தது. அதனால எழுந்து அப்பாவிடம் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். நிறைய சமயத்துல என்ன ஆகுது நம்ம வாழ்க்கையில, முடிவு எடுக்கிறோம். ஆனா, அந்த முடிவே செய்யறதில்ல. அப்புறம் பார்த்துக்கலாம். நீ செஞ்சது தப்பு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறோம். ஆனா அந்த பைபிள் படிங்க. அந்த ஸ்டோரியில அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வாக்கியம் வருது பாருங்க. உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். பாருங்க, உடனே அவர் புறப்பட்டு. அந்த உடனே அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன தெரியும் தெரியுமா? அப்பாட்ட போறதா இல்லையா? போனா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிட்டே இருந்தா வேலைக்கு நடக்காது. அப்பா சாத்தான் என்ன செய்வான்னா, அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு யோசனை கொடுத்து, என்ன அவசரம்? மெதுவா போய்க்கலாமே, நாளைக்கு போய்க்கலாமே அப்படின்னு செஞ்சு, அந்த மனமாற்றம் வராம அப்படியே நின்னு போயிரும். அதனாலதான் அந்த உடனே அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்ப நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதோ, தவறுன்னு தெரியுதோ, உடனே ஓடி போய் கடவுளே என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஊதாரி மகன் உடனே எழுந்து அவர் ஊரை சுத்திட்டு, அல்லது இந்த வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யலாம், அல்லது வேற மாதிரி இருக்கலாம்னு நினைச்சிருந்தாருன்னா மனமாற்றம் வந்திருக்காது. உடனே எழுந்து தந்தையிடம் சென்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட முக்கியமா அந்த தவசு காலத்துல நம்ம தப்பு உணர்ந்த உடனே நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. God bless you.